நீங்க நெட்ஃபிளிக்ஸ திறந்ததும் ம், எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் முதல்ல வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஏதோ குருட்டாம்போக்குல நடக்கிறது இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதுதான் மெட்டாடேட்டா. ஆமாங்க. உண்மை என்னன்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க பாக்குற 80% படங்கள் இப்படி பரிந்துரைகள் மூலமா வர்றதுதான். அடேங்கப்பா, 80%? அப்ப இந்த மெட்டாடேட்டாங்கிறது சும்மா டேட்டா பத்தின டேட்டா இல்ல போல. நிச்சயமா இல்ல. இது ஸ்ட்ரீமிங் உலகத்தையே பின்னாடி இருந்து இயக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத என்ஜின் மாதிரி. ஓஹோ! இன்னைக்கு நாம இத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். எப்படி ஒரு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் படம் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் கூட இந்த மெட்டாடேட்டால இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ இந்த மெட்டாடேட்டாவ ஒரு படத்தோட டிஜிட்டல் டிஎன்ஏன்னு சொல்றீங்க. அதுல என்னெல்லாம் இருக்கு? தலைப்பு, வகை மட்டும்தானா? இல்ல, அதுக்கும் மேல நிறைய இருக்கு. முக்கியமா 3 வகையா பிரிக்கலாம். சரி. முதல்ல விளக்க மெட்டாடேட்டா, அதாவது டிஸ்கிரிப்டிவ் மெட்டாடேட்டா. ம். விளக்க மெட்டாடேட்டா. ஆமா, இதுல தான் நடிகர்கள், இயக்குனர், கதை சுருக்கம், அப்புறம் முக்கிய வார்த்தைகள், கீவேர்ட்ஸ், படத்தோட மனநிலை எப்படி, அதாவது மூட், ஏன் ஸ்ட்ராங் ஃபீமேல் லீட் மாதிரி டேக்ஸ் கூட இருக்கும். கிரியேட்டிவ் சம்பந்தப்பட்ட எல்லாமே இதுல தான். ஓ, அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஆக்டர் நடிச்ச த்ரில்லர் படம்னு தேடினா இந்த டிஸ்கிரிப்டிவ் மெட்டாடேட்டா தான் அந்த வேலையை செய்யுது, கரெக்டா? கரெக்ட். இது கிரியேட்டிவ் பக்கம். ம். அடுத்தது தொழில்நுட்ப மெட்டாடேட்டா, டெக்னிக்கல் மெட்டாடேட்டா. டெக்னிக்கல், அது என்ன மாதிரி? இது ஃபைல் சம்பந்தப்பட்டது. நீங்க பாக்குற படம் 4Kவா, HDயா, சவுண்ட் எப்படி, 5.1 சரவுண்டா, ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்ன, அப்புறம் சப்டைட்டில்ஸ் எந்தெந்த மொழியில இருக்கு, இந்த மாதிரி டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் இதுல வரும். சரி சரி. இதனால தான் நம்ம சின்ன போன்ல பார்த்தாலும் சரி, பெரிய டிவில பார்த்தாலும் சரி, படம் கரெக்டா ப்ளே ஆகுது. ஓகே, மூணாவது வகை. மூணாவது நிர்வாக மெட்டாடேட்டா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெட்டாடேட்டா. இது பக்கா பிசினஸ். பிசினஸா? எப்படி? அதாவது படத்தோட லைசென்ஸ் யார்கிட்ட இருக்கு, எந்தெந்த நாட்டுல இந்த படத்தை காட்டலாம், ரீஜன் வைஸ் அவைலபிலிட்டி, அப்புறம் ஏஜ் ரேட்டிங், யூவா ஏவா, இந்த மாதிரி வணிக விதிகள், உரிமங்கள் எல்லாம் இதுக்குள்ளதான் அடங்கும். ஓஹோ, இதனால தான் சில சமயம் யுஎஸ்ல இருக்கிற படம் நமக்கு இங்க கிடைக்க மாட்டேங்குது, இல்ல ஒரு படம் திடீர்னு காணாம போயிடுது. அதேதான். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மெட்டாடேட்டா சரியா இல்லைன்னா பெரிய குழப்பம் வரும். அதுதான் இன்னைக்கு ஸ்ட்ரீமிங் உலகத்தோட ஒரு பெரிய சவால், தரவு குழப்பம்னு சொல்லலாம். இந்த தரவு பழப்பம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன பாதிப்பு வரும்? 100 கோடி ரூபாயில ஒரு பிரம்மாண்ட படம் எடுக்கிறீங்க, ஆனா அதோட மெட்டாடேட்டா அது சரியா குறிக்கப்படல, டேக் சரியில்லை, வகை தப்பா இருக்கு. ம். அப்போ அந்த படம் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் இல்லாத மாதிரி தான். ஒரு யூசர் தேடும்போது கிடைக்காது. உதாரணத்துக்கு நீங்க டாம் ஹேங்க்ஸ்னு தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. ஒரு படத்தோட டேக்ல அவர் பேர் இல்லாம போயிடுச்சு. அப்போ உங்க தேடல்ல அந்த படமே வராது. எவ்வளவு பெரிய லாஸ் பாருங்க. ஆமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா அந்த நிர்வாக தரவுல அந்த லைசென்ஸ் முடியிற தேதியை தப்பா போட்டுட்டாங்கன்னா படம் ஒரு வாரம் முன்னாடியே தளத்தை விட்டு போயிடலாம். அடக்கடவுளே. அப்போ சுத்தமான துல்லியமான மெட்டாடேட்டா தான் இதுக்கெல்லாம் தீர்வு. நிச்சயமா. அப்சல்யூட்லி. கிளீன் மெட்டாடேட்டா இஸ் தி கீ. சரி. அப்போ இந்த சுத்தமான மெட்டாடேட்டா வச்சு எப்படி நமக்கு பிடிச்ச படங்களை கண்டுபிடிக்க முடியுது? தேடல், பரிந்துரைன்னு 2 சொன்னீங்களே. ஆமா, 2 வழி இருக்கு. ஒன்னு தேடல், அதாவது சர்ச். இது ஆக்டிவ் டிஸ்கவரி. நீங்க நேரடியா போய் காமெடினோ இல்ல ஒரு நடிகரோட பேரோ டைப் பண்ணி தேடுறீங்க. நான் ஆக்டிவா தேடுறது. ஆமா. அப்போ இந்த தளம் அதோட விளக்க மெட்டாடேட்டாவை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பொருத்தமான படங்களை காட்டுது. ஓகே, இது நாம கேக்குறது. ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே 80% பார்வைகள் பரிந்துரைகள் மூலமா வருதுன்னு. அது எப்படி? அது பாசிவ் டிஸ்கவரியா? கரெக்ட். அதுதான் பாசிவ் டிஸ்கவரி. இங்க தளம் உங்களுக்காக யோசிக்குது. நீங்க இப்போ ஒரு படம் பாக்குறீங்க. ம். அந்த படத்தோட மெட்டாடேட்டாவை, உதாரணமா அது ஒரு பதட்டமான படம், சைஃபை வகை, டார்க் டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அல்காரிதம் படிச்சுக்கும். ஓஹோ. அப்புறம் இதே மாதிரி மெட்டாடேட்டா கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற இன்னொரு படத்தை உங்களுக்கு இதையும் பாருங்களேன்னு பரிந்துரைக்கும். இப்படிதான் அந்த 80% நடக்குது. சுவாரஸ்யமா இருக்கே. அப்ப பல சமயம் நமக்கு என்ன பிடிக்கும்னு நமக்கே தெரியறதுக்கு முன்னாடி இந்த அல்காரிதமுக்கு தெரிஞ்சிருது. ஓ, ஒரு வகையில அப்படிதான். சரி. இப்போ ஒரு படம் உலக அளவுல ஜெயிக்கணும்னா இந்த மெட்டாடேட்டா வச்சு என்ன பண்ணணும்? அங்கதான் ஹைப்பர் லோக்கலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஹைப்பர் லோக்கலைசேஷன். ஆமா,
அதாவது மெட்டா டேட்டாவை அந்தந்த லோக்கல் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நுணுக்கமா மாத்தணும். சும்மா தலைப்பு மட்டும் மொழிபெயர்த்தா பத்தாது. புரியுது. இப்போ இந்தியா மாதிரி ஒரு பெரிய பல மொழிகள் இருக்கிற நாட்டுல மெட்டா டேட்டா தமிழ்ல இருக்கணும், தெலுங்குல இருக்கணும், ஹிந்தில இருக்கணும். அது மட்டும் இல்லாம சொல்லுங்க. அந்தந்த கலாச்சாரத்துக்கு பொருத்தமான கீவேர்ட்ஸ் சேர்க்கணும். உதாரணமா தமிழ்நாட்டுல ஒரு படத்துக்கு பொங்கல் ரிலீஸ் இல்ல தீபாவளி ஸ்பெஷல்னு டேக் பண்றது. இது அந்த லோக்கல் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும். ஆமா, இது ரொம்ப முக்கியம். சரி, எதிர்காலத்துல இது எப்படி மாறப்போகுது? ஏஐ பத்தி எல்லாம் பேசுறாங்களே. நிச்சயமா அதுதான் அடுத்த கட்டம். AI driven மெட்டா டேட்டா. இனிமேல் மனுஷங்க உட்கார்ந்து ஒரு படத்தை பார்த்து இது சோகமான சீன், இது காமெடின்னு டேக் பண்ண தேவையில்ல. அப்போ ஏஐயே பாத்துருமா? ஏஐயே அந்த படத்தை பார்க்கும், கேட்கும், ஆடியோவை அனலைஸ் பண்ணும், வீடியோவை அனலைஸ் பண்ணும், முகபாவனைகள், கலர் டோன் எல்லாத்தையும் வச்சு உணர்வுபூர்வ மெட்டாடேட்டாவை அதுவே உருவாக்கும். உணர்வுபூர்வ மெட்டாடேட்டாவா? ஆமா, உதாரணத்துக்கு ரொம்ப டென்ஷனான சீன், கலகலப்பான மோமெண்ட், ஃபன்னியான டயலாக்னு அதுவே குறிச்சிடும். இதோட பவர் எப்படி இருக்கும்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ்ல இருக்கிற எல்லா வேடிக்கையான காட்சிகளை மட்டும் எனக்கு லிஸ்ட் பண்ணுன்னு கேட்டா ஏஐ எடுத்து கொடுக்கும். நம்பவே முடியல. சான்ஸே இல்ல. அப்போ மொத்தத்துல இந்த ஆழமான பார்வையில இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ரொம்ப சிம்பிள். சுருக்கமா சொன்னா மெட்டாடேட்டா தான் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மோட உயிர்நாடி, அதோட டிஜிட்டல் டிஎன்ஏ. சரி. இதுதான் அந்த தரவு குழப்பத்தை சரி பண்ணுது, உள்ளடக்கத்தை யூசர்ஸ் கண்டுபிடிக்க வைக்குது. நேரடியா தேடுறதுக்கும் சரி, 80% பார்வைகளை கொண்டு வர்ற அந்த மறைமுக பரிந்துரை இன்ஜினுக்கும் சரி, இதுதான் பவர் கொடுக்குது. உலக அளவுல ஜெயிக்கணும்னா மெட்டா டேட்டாவை ஹைப்பர் லோக்கலைஸ் பண்ணணும். எதிர்காலத்துல ஏஐ உருவாக்குற உணர்வுபூர்வ மெட்டா டேட்டா மனுஷங்களை விட ஒரு படி மேல போய் உள்ளடக்கத்தை புரிஞ்சுக்க போகுது. அப்போ முடிவுரை என்னன்னா, இந்த ஸ்ட்ரீமிங் யுத்தங்கிறது இனிமே வெறும் கண்டென்ட் பத்தினது மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு டேட்டா யுத்தம். யார்கிட்ட தரமான, சுத்தமான, ரொம்ப ஸ்மார்ட்டான மெட்டா டேட்டா இருக்கோ அவங்க தான் உங்க மாசாந்திர சந்தாவை மட்டும் ஜெயிக்கல, உங்க நேரத்தை, உங்க கவனத்தை ஜெயிக்கிறாங்க. ஆமா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை நீங்க ஒரு படம் பார்க்கும்போது அது எப்படி உங்க முன்னாடி வந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க.